நாளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் பட்சத்தில் இன்று சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றன. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. அதன் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி வெளியானது. வாக்கு எண்ணிக்கை வெளியான பொழுது தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. அதன் பின்பு ஆட்சி அமைக்கிறது 118 இடங்கள் தேவை என்பதால் மற்ற கட்சிகளிடம் ஆதரவு கேட்டிருந்த நிலையில் கடந்த 2-3 நாட்களாகவே ஒரு பரபரப்பாக இருந்தது. இந்த நிலையில் மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்ததால் மெஜாரிட்டியும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் இருப்பதால் நாளை ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநர் வர கூறியுள்ளார். அதனால் நாளை 11 மணி அளவில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் தவேக தலைவருக்காக இன்று சென்னை அவருடைய கட்சி தலைமை அலுவலகத்தில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி அவர் தொண்டர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இந்த வெற்றியை, இந்த கொண்டாட்டங்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அவருடைய தொண்டர்களிடம் கேட்போம். இந்த பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுறீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவோட பொண்ணு, பேர் சந்தியா. இப்போ 4 நாளா ஆச்சு ரிசல்ட் வந்து. 4 நாளா ஒரே தவிப்பிலேயே வச்சிருக்காங்க தமிழக மக்களை ஃபுல்லாவே. எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கூட எங்களால ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண முடியல. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில வின் பண்ணிருக்கோம், அம்மா வின் பண்ணிருக்காங்க. அந்த ஹாப்பினஸ் ஃபுல்லா கூட எங்களால வெளிப்படுத்த முடியல. தளபதி சிஎம் ஆகுறதுக்கு அவ்வளவு தடவை என்னென்னமோ சொல்றாங்க, புது புது ரூல்ஸா போடுறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஒரு முகத்துக்காக, மக்களுக்காக சேவை பண்றதுக்காக மட்டுமே தளபதி எல்லாத்தையும் அவரோட மொத்த கரியரே விட்டு நாங்களே ஒரு கடனை ஃபீல் பண்ணிட்டோம். ஏன் எங்களுக்காக எதுக்காக வந்தீங்க, எதனால இவ்வளவு பண்றீங்க எங்களுக்காகன்ற மாதிரி நாங்களே ஃபீல் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு தலைவர் எல்லாத்தையும் விட்டு, எல்லாத்தையும் இழந்து, அவரோட கரியரோட உச்சத்தை விட்டு, அவரோட சம்பளம் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டும் சேவை பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த மனுஷனை எவ்வளவு பாடுபடுத்துவீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கொடுத்திருக்காங்க. ஃபைனலி தலைவர் வெற்றியை பார்த்துட்டாரு, எங்க தளபதி வெற்றியை பார்த்துட்டாரு. எங்களை எல்லாத்தையும் தற்கூரி கூட்டம் சொன்ன எல்லாருக்கும் இதுதான் ஒரு பதிலடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே தமிழ்நாட்டை ஆண்ட போற ஒரே தலைவர் தளபதி மட்டும்தான். இந்த தற்கூரி கூட்டத்தோட வெற்றியை பார்த்து உங்களை சோழியவே முடிச்சு விட்டா. நாங்க எங்க தற்கூரி கூட்டத்தோட பவரை பாத்துக்கோங்க. எங்களை தற்கூரி கூட்டம் சொன்ன எல்லாருக்கும் இதுதான் பதிலடி, எங்க வெற்றி தான் பதிலடி. எங்க தலைவர் நாளைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்று மக்களுக்காக முழு சேவையை பண்ணுவாரு. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியிலையும் நல்ல சேவையை எங்க அம்மா தருவாங்கன்னு நம்புறோம். தளபதி முகத்துக்காக மட்டும்தான் எங்க இத்தனை பேரோட வெற்றி இருக்கு. அவருக்காக இவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு ஃபுல்லாவே செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கம்மி. அங்க அவ்வளவு மக்கள் அவரை பாக்குறதுக்காகவும் அவரோட சேவைக்காகவும் காத்துட்டு இருக்காங்க. நல்லதே நடக்கும் நம்புவோம். தேங்க்யூ. நான் வந்து ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் தென்மேற்கு மாவட்டம். நான் வந்து மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இருக்கிறோம். எங்களுடைய விருதுநகர் தொகுதியில் வந்து மொத்தம் 7 தொகுதியில் 4 தொகுதியை நாங்கள் வென்றிருக்கிறோம். நாங்கள் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு கொடுக்காத இடைஞ்சல்கள் கிடையாது, பயங்கரமான இடைஞ்சல்கள். இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இந்த வெற்றியை வந்து லேசான அடையலை. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் பஞ்சாயத்து தான். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கோம். இந்த வெற்றியை வந்து எங்களுடைய ராஜபாளையம் மக்களுக்கு நாங்கள் ஒரு நன்றி கடனாக இது பண்ணிருக்கோம். இந்த வெற்றி நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுறோம்.